Hi students, welcome to KC Botany. நம்ம கமெண்ட்ல நிறைய பேர் 11th biology சென்டம் எடுக்கிறதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்க நிறைய அப்டேட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு எதை படிக்கிறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ எந்தெந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் சரிங்களா A to Z நமக்கு பயோ பாட்னியாக இருந்தாலும் சரி பயோ சுவாலஜியாக இருந்தாலும் சரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை என்ன பண்ணுறங்க தெளிவாக படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் தாண்டி இன்டீரியர் கொஷின்ஸோட 1 மார்க்ஸ் ஆல்ரெடி நம்ம தமிழ் மீடியத்துக்கு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்டேட் பண்ணுறோம் பயோ சுவாலஜி அண்டு பயோ பாட்னி இது எல்லாமே. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு அண்ட் 5 மார்க்ஸ் இதையுமே நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. சாப்டர் வைஸாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது புக் பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அதேமாதிரி இன்டீரியராக இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு அண்டு 5 மார்க்ஸ் ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணியாச்சு அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இதோட வீடியோஸோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்க 1 மார்க்ஸ் நல்லா படிச்சிருங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் நல்லா படிச்சிருங்க. ஸோ இன்டீரியராக இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர் அதையும் படிச்சிருங்க. ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா. புக் பேக்கில் என்னென்ன சொன்னமோ அதேமாதிரி இன்டீரியர் கொஷின்ஸில் என்னென்ன சொல்லணுமோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரா கொஷின் படம் அறிந்து பாவம் குறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வினாக்கள். ஸோ ட்ரா கொஷின்ஸ் நமக்கு நிறையா இருக்குது. குறிப்பாக பாட்னியில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், சுவாலஜியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா. அதனால் பாட்னி கொஞ்சம் படிச்சிருங்க. ஸோ அதற்கு அடுத்து நெக்ஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 இயர்ஸ் கொஷின்ஸ் இந்த மாதிரி பாருங்கள். ஆல்ரெடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம 11 பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸுமே ஷேர் பண்ணியிருந்தோம் சரிங்களா. இது வரைக்கும் நடந்த பப்ளிக் கூட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ விருப்பப்பட்டால் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்த்து வச்சிங்க. மோஸ்ட்லி இதை படித்தாலே அதில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா புக் பேக்கில் இருக்கிறத நம்ம படிக்கணும். என்ன ரீசன்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ் இதை சேர்த்தே 15 கொஷின்ஸ் தான் நமக்கு வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க, அதாவது பயோ பாட்னியில் 5 3 மார்க்ஸ் தான், 4 5 மார்க்ஸ் தான் எய்தரா சேர்த்து. இதில் 2 எழுதணும், இதில் 3 எழுதணும், இதில் 4 எழுதணும், அவ்வளோதான் சரிங்களா. இதை கவுண்ட் பண்ணாலே நமக்கு எவ்வளோ 15 கொஷின்ஸ் தான் வருது. ஆனால் நமக்கு இருக்கிறதோ எத்தனை லெசன் அப்படின்னா 15 லெசனு. ஸோ கொஞ்சம் படித்தா தான் ஒரு லெசனும் ஒரு கொஷின்ஸ் கேட்டாலுமே 15 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து தாண்டி தான் 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ் அப்படிங்கிறப்ப அதிகமாக இல்லை, 8 1 மார்க்ஸ் தான் இருக்குது. 8 1 மார்க்ஸ் 5 லெசனில் கேட்டால் 7 1 மார்க்ஸில் 7 லெசனில் கேட்க முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படிங்க. மோஸ்ட்லி ஒவ்வொரு லெசன்லையும் பாட்னியில் பொறுத்த வரைக்கும் 5 கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. சுவாலஜிலுமே ஒரு சில லெசனில் மட்டும்தான் 10 கொஷின்ஸை தாண்டி இருக்குது, மற்றது எல்லாமே 5 இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் புக் பேக்கை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிருங்க. ஏன்னா ஒரு சில இன்டீரியர் கொஷின் 1 அல்லது 2 இது மட்டும் தான் இன்டீரியராக கேட்பாங்க, மற்றது எல்லாமே புக் பேக்கு தான். அதனால் புக் பேக்கை ஃபஸ்ட்டு நல்லா படிங்க. ஸோ அதுக்கடுத்து முடிஞ்சால் டூ யூ நோ கொஷின்ஸ் என்னது பார்த்துங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்துங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த டைட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னா ட்ரா கொஷின் படம் அறிந்து பாவம் குறி அப்படின்னு இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா படிச்சிங்க ஃபஸ்ட்டு சரிங்களா. ஏன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ட்ரா கொஷின்ஸ் கேட்பாங்க. அது பாட்னிலையும் கேட்கலாம், சுவாலஜிலையும் கேட்கலாம். எவ்ரி இயர் ஒரு கொஷின்ஸ் வச்சு கேட்பாங்க. அது 5 மார்க்ஸில் கூட வரும். ஒரு சில டைம் தாவரசிலின் படம் வரைந்து பாவம் குறி 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் என்னென்ன டயக்ராம் இருக்குங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒவ்வொரு லெசன்லையும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் படிச்சிங்க சரிங்களா. வேறுபாடு ஒரு லெசன் எடுத்திங்கன்னா வேறுபாடுன்னு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் படித்து வச்சுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரட்டிக் யூகேரட்டிக் வேறுபாடு, கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் வேறுபாடு, கோன் செல் ரான் செல்லு வேறுபாடு, ஸோ புரோட்டோநெப்ரிடியா மெட்டாநெப்ரிடியான்னு வரும் அதோட வேறுபாடு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகள் இருக்குது. முடிஞ்சளவுக்கு வேறுபாடுகள் கொஷின்ஸாக படிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து கேரக்டர் பண்புகள்னு இருக்கக்கூடிய கொஷின்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டெம்மோட கேரக்டர், ரூட்டோட கேரக்டர்ஸ் சரிங்களா, லீஃபோட கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை எல்லாமே என்ன பண்ணுங்கள் படிச்சிருங்க சரிங்களா. பிரியோஃபைட்டு டெவடோஃபைட்டு படிக்க முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. கொஷின் ஆன்சரில் இது எல்லாமே வரும்.
அதுக்கடுத்து பயன்கள்னு வரக்கூடிய கொஷின்ஸ் எங்கெல்லாம் பயன்கள்னு வருதோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூசஸ்ன்னு இருக்கலாம் அல்லது அப்ளிகேஷன்ஸ்னு இருக்கலாம். அந்த பயன்களை வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க சரிங்களா. எந்தெந்த இடத்துல வருதோ அதோட பயன்கள் படிச்சிருங்க. ஸோ பண்புகள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீரோட பண்புகள் இதெல்லாமே இருக்குது சரிங்களா. நிறைய இடத்துல பண்புகள் நொதிகளோட பண்புகள் அதெல்லாமே 8வது லெசனில் பாட்னியில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம், அதை பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ் அல்லது சிக்னிஃபிகன்ஸ்னு இருக்கக்கூடிய கொஷின், முக்கியத்துவம்னு வரக்கூடிய கொஷின்ஸு. ஸோ அதை எல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கூட வரக்கூடிய கொஷின் சரிங்களா. இதை வந்து ஆட் பண்ணல. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்கும், பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கருவின் பணிகள், செல் சுவரின் பணிகள் சரிங்களா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் வால், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், இந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா. அதனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாட்னியாக இருந்தாலும் சரி சுவாலஜியாக இருந்தாலும் சரி பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த பொருளாதார முக்கியத்துவம் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ பொருளாதார முக்கியத்துவம் வந்து நமக்கு 5வது லெசனில் இருக்குது பாட்னியை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து சுவாலஜியில் லாஸ்ட் லெசன் இருக்குது, மீனை பற்றி கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம், தவளையோட பொருளாதார முக்கியத்துவம் இதெல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லைஃப் சைக்கிள். ஸோ லைஃப் சைக்கிள் கொஷின்ஸ் வந்து ஒரு 2 இடத்துல இருக்குது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசனில் வரும் பட்டுப்புழுவோட லைஃப் சைக்கிள், பாம்பாக்ஸ் மோரி. அதுக்கடுத்து மண்புழுவோட லைஃப் சைக்கிள் சரிங்களா. 4th லெசன் இந்த மாதிரி படிப்போம். அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட், வாழ்வியல் விளைவுகள், இது வந்து பாட்னி கொஷின்ஸில் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சைட்டோகைனின், ஜிப்ரலின் இதெல்லாமே என்ன பண்ணுங்கள் படிச்சிருங்க. சைட்டோகைனின் புக் பேக் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை வந்து படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து ஆக்சின், ஜிப்ரலின் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே படிக்க முடிஞ்ச அளவுக்கு படிச்சுங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் இந்த டைட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் சரிங்களா. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு அண்டு 5 மார்க்ஸு இன்டீரியராக இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இதோட 2 லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க செக் பண்ணி பார்த்துங்க. சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். பயோ பாட்னியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பயோ சுவாலஜியாக இருந்தாலும் சரி சரிங்களா. போத் தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதை படித்தாலே உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும், போதுமானதாக இருக்கும். அதுக்கடுத்து இயர் கொஷின்ஸ் இதெல்லாமே பாருங்கள். டூ யூ நோ கொஷின்ஸு, 1 மார்க்ஸ் இன்டீரியர் சரிங்களா. நம்மள்ட்ட அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும், எதுவுமே ஷேர் பண்ணாமல் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடியாவது நான் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக என்ன பண்ணிவிடுவேன், ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ அது எல்லாமே பாருங்கள் சரிங்களா. அடுத்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டாக சரிங்களா ஒரு டாப் 30 அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்கு 3 மார்க்கு அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் சரிங்களா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ படிச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து இதெல்லாம் படித்தா எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இதையுமே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் சொன்னதுக்கான ஆன்சர்ஸை மறுபடியும் கமெண்ட்டில் கொஷினாக கேட்பாங்க. ஸோ வந்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்ததா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.